ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஜென்சஸ் டைரி. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னோட ஹோல் டே டு நைட் வரைக்கும் உள்ள ப்ரெக்னென்சி மாமோட சாட்டர்டே ரொட்டீன் தான் வந்து பார்க்க போறீங்க. அண்ட் இந்த ரொட்டீனில் பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரெக்னென்சி டைமில் என்னோட டிஃபிகல்ட்டிஸ் எப்படி இருக்குது, அதை கோ த்ரூ எப்படி பண்ணுறேன், அண்ட் தென் ஹோம் ரெமிடிஸ் வந்து என்னென்னலாம் எடுக்கிறேன், அது எனக்கு எப்படி ரிசல்ட் கொடுக்குறதுன்ட்டு எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா யாருக்கு ஷேர் பண்ணணுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட டவுட்ஸோ இல்லை ஹோம் ரெமிடிஸை பற்றி கேட்கணுன்னாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மோர் தென் இது மாதிரி ஒரு கண்டென்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். யூஸ்வலாக வீக் டேஸ்லலாம் 4 o'clock எழுந்திரிச்சிருவேன். ஏன்னா அப்போ தான் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி சென்ட் பண்ண முடியும். பட் வீக்கெண்டில் நல்லா ரிலாக்ஸாக 8 or 9 தான் வந்து எழுந்திரிக்குவேன். ஏன்னா அன்னைக்கு வந்து கொஞ்சம் நான் ரிலாக்ஸாக இருந்தால் தான் எனக்கு வீக் டேஸ் ஃபுல்லாக வந்து ஆக்டிவாக இருக்க முடியும். ஸோ தட் அன்னைக்கு வந்து 8 o'clock வந்து எழுந்திரிச்சிருவேன், மேக்ஸிமம் 9 வரைக்கும். பட் இன்னைக்கு கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுக்கணுங்கிறதுனால 8க்கெல்லாம் எழுந்திரிச்சு என்னோட மார்னிங் ரொட்டீனை வந்து லைட்டாக கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஸோ என்னோட மார்னிங் ரொட்டீனை கம்ப்ளீட் பண்ணது அப்புறமா என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரிங்கே வந்து ஒரு மெடிசன் ட்ரிங்க் தான். ஸோ இந்த வாட்டர் பார்த்தீங்கன்னாக்கா வந்து சோம்பும் சீரகமும் வந்து நல்லா கொதிக்க விட்டு ஒரு கிளாஸ் தண்ணியில் வந்து அரை கிளாஸாக வர அளவுக்கு நம்ம கொதிக்க விட்டு குடிக்கும்போது நல்ல ஒரு டைஜஷன் வந்து அன்னைக்கு ஃபுல்லாக எனக்கு நல்லா இருக்கும். இல்லாட்டினாக்கா நெஞ்செரிச்சல்லாம் வந்து நிறைய இந்த ஒரு 3rd trimester இருக்கிறதுனால இந்த ஒரு ஹோம் ரெமிடி வந்து எனக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த ஒரு ஹோம் ரெமிடி தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தெரியாதவங்க வந்து கண்டிப்பா இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா கண்டிப்பா வந்து இந்த 3rd trimester நமக்கு ரொம்பவே நிறைய நெஞ்செரிச்சல் வந்து இருக்கும். ஸோ அந்த டைம்ல இது வந்து டெய்லி நம்ம எடுத்துட்டு வரும்போது ஓரளவுக்கு நமக்கு வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு ஈஸியா இருக்குது. ஸோ மார்னிங் எந்திரிச்சோடனே இந்த ஒரு ட்ரிங்க் வந்து நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். ஸோ நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த ஒரு கோல்டன் வாட்டர்னே சொல்லலாம். இந்த ஒரு வாட்டரை நீங்க ஆற வச்சு த்ரூ அவுட் த டே வரைக்குமே நீங்க வந்து குடிக்கலாம். ஸோ ஒரு பிளெயின் வாட்டரா நீங்க குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு மெடிசன் வாட்டரை நீங்க எடுக்கும் போது உங்களோட டைஜஷன் ப்ராப்ளம் கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் ஆகுறது உங்களுக்கே தெரியும். அண்ட் தென் நமக்கு வந்து அந்த நெஞ்செரிச்சல் வந்து 3rd trimester இருக்கும் இல்லையா, ஸோ அந்த நெஞ்செரிச்சல் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் ஆகுறது எனக்கு நல்லாவே தெரியுது. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணீங்க அப்படின்னாக்கா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வாட்டர் வந்து நான் கோல்டன் வாட்டர்னே சொல்லலாம். ஸோ இந்த கோல்டன் வாட்டர் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நீங்க ஒரு கிளாஸ் தண்ணியில வந்து நீங்க அரை கிளாஸ் தண்ணியா ஆகுற வரைக்கும், அதாவது அது எல்லோவா நல்லா ஆகுற வரைக்கும் நீங்க நல்லா கொதிக்க விட்டு ஆற விட்டு குடிங்க. டெய்லியும் குடிச்சிட்டு வரும்போது ஒரு 1/2 hour 1 hour கூட கழிச்சு நம்ம வந்து டீ எடுப்பேன். ஸோ டீ ஆக்சுவலி ரொம்பவே வந்து இந்த டைம்ல எடுக்காம இருக்கிறது நல்லது. பட் நம்ம சின்னதுல இருந்தே மார்னிங் எந்திரிச்சோடனே டீ காஃபி குடிச்சே பழகுனதுனால ஸோ ஒன் டைமாவது வந்து மார்னிங் அந்த டீ எடுத்தாதான் அந்த நாள் ஃபுல்லாவே வந்து ஓகேவா இருக்கும். ஸோ தட் கண்டிப்பா வந்து நான் எடுப்பேன். ஸோ உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னாக்கா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா கென்யன் டீ வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஸோ கென்யன் டீ பவுடர் வந்து இங்க நிறைய எஸ்டேட்ஸ் வந்து டீ எஸ்டேட்ஸ் இருக்கிறதுனால இங்க வந்து மேனுஃபேக்சரிங் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். அண்ட் தென் இந்த ஒரு டீ பவுடர் வந்து ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து என்னைக்காவது இல்ல ஃபியூச்சர்ல வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா வந்து ஆஃப்டர்நூன்ல வந்து கண்டிப்பா அது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். எப்பவுமே ஜோச்சுக்கு வந்து பால் தான் கொடுப்பேன். பட் இந்த ஒரு 2-3 டேஸாவே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபுல்லாவே வந்து டீ வேணும் அப்படின்னு தான் கேட்டுட்டு இருந்தா. ஸோ இன்னைக்கு வந்து சரி இன்னைக்கு டீ டேஸ்ட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான். ஸோ ரொம்ப வந்து குழந்தைங்களுக்கு டீ ப்ரிஃபரபிள் கிடையாது. பட் என்னைக்காவது அவங்க டேஸ்ட் பண்ணணும்னு கேட்குறாங்க அப்படின்னாக்கா எப்பயாவது ஒரு தடவை கொடுக்கறதுல தப்பு இல்லை.
ஆஃப்டர் த டீ எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு எனக்கான டைமும் வந்து கொஞ்சம் ஒதுக்கிக்குவேன். ஏன்னா நம்ம தொடர்ந்து நின்று வந்து ஒர்க் பண்ணக்கூடாது. எஸ்பெஷலி இன்னும் 3rd trimester நமக்கு பேக் பெயின் வந்து ரொம்பவே ஜாஸ்தி ஆகுற டைம்ங்கிறனால முடிஞ்ச வரைக்கும் நமக்கு என்ன முடியுமோ அந்த வேலைகளை மட்டும் செஞ்சுட்டு நம்ம ரெஸ்ட் எடுத்து கூட நம்ம வந்து ஒர்க் பண்ணலாமே தவிர தொடர்ந்து நீங்க வந்து உங்களோட லெக்குக்கு வந்து ரொம்பவே ப்ரெஷர் கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா உங்களோட ஹிப்பும் வந்து ரொம்பவே பெயின் ஆகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து உங்களோட ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸை பார்க்கறது ரொம்பவே நல்லது. கொஞ்ச நேரம் எனக்கான டைம்ல வந்து கண்டிப்பா என்னென்ன ஒர்க் எல்லாம் இருக்கு இல்லை எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்ச நேரம் உட்காந்து நானுமே வந்து ஜர்னலிங் எழுதுவேன். ஸோ இந்த மாதிரி என்னோட ஒர்க் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் அது வந்து ரொம்பவே ரிலாக்ஸாகவும் இருக்கும். ஸோ ஏன்னா வந்து நமக்கு மைண்ட் வந்து ரொம்பவே ரிலாக்ஸாக வச்சுக்கணும். பட் ரொம்ப வந்து யோசிச்சுட்டே இல்லாம இந்த டைம்ல வந்து நமக்கு நிறைய யோசனைகள்லாம் வந்துட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் டைவர்ட் பண்றதுக்கு என்னெல்லாம் உங்களால முடியுமோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வந்து இந்த டைம்ல கண்டிப்பா செய்யறது ரொம்பவே முக்கியம். ஏன்னா வந்து நம்ம சும்மா இந்த மாதிரி டைம்ல நம்மளோட எமோஷனல் வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அது மாத்திக்கிறது ரொம்ப நல்லது. ஆஃப்டர் த டைம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போயிடுவேன். ஸோ சின்னதுலேருந்தே வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு சாட்டர்டே சண்டேனாக்கா பூரி பொங்கல் அந்த மாதிரி டிஷ்ஷஸ் செஞ்சே நம்ம வந்து பழகிருப்போம். ஸோ அப்படிதான் இன்னைக்கு வந்து சாட்டர்டேங்கிறதுனால பூரி மசாலாவும் செய்யலாம். ஏன்னா சாட்டர்டே சண்டேனால ஏதோ ஒரு ஹாப்பினஸ் ஏதோ ஒரு ரிலாக்ஸா இருக்கிறதுனால அன்னைக்கு தான் வந்து இந்த மாதிரி டிஷ்ஷஸ்லாம் செய்ய முடியும். ஸோ அதுவும் இல்லாமல் கொஞ்சம் நமக்கு வந்து ஈஸியாகவும் கம்ப்ளீட் ஆகிடும். பூரி மட்டும் கொஞ்ச நேரம் நிற்கணும். பட் ரொம்ப ஆட்கள் இல்லைனாக்கா அதுவுமே ஈஸி தான். ஸோ பூரிக்கு வந்து எல்லா விதமான அந்த மாவெல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டேன். இப்ப மசாலாக்கு தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வெங்காயம் ஈஸியா வந்து அந்த உருளைக்கிழங்கும் வந்து செஞ்சு முடிச்சிடலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. அந்த டைம்ல வந்து பூரிக்கு தேவையானதெல்லாம் வந்து தேய்ச்சி வச்சுட்டேன் அப்படின்னாக்கா பூரி மசாலா செஞ்சோன்னா சுட சுட வந்து பூரியும் போட்டு எடுத்துடலாம். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸா நல்லா நமக்கு பிடிச்ச மாதிரி பிரேக்ஃபாஸ்டோட தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். பிரெக்னன்சி டைம்ல வந்து நம்ம இது சாப்பிடணும் அது சாப்பிடணும்னு கிடையாது, இது சாப்பிடக்கூடாதுன்னு கிடையாது. பட் எல்லாமே வந்து ஒரு லிமிட்டடான ஃபுட் வந்து நம்ம எடுத்துக்கும் போது அண்ட் அட் த சேம் டைம் நம்ம வந்து கொஞ்சம் நல்லா சூவ் பண்ணி நீங்க சாப்பிடுங்க. ஏன்னா வேகமா சாப்பிடும்போது நார்மலாவே நமக்கு ஒரு டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும். பட் இந்த மாதிரி நம்ம பிரெக்னெண்டா இருக்கும்போது ஓவர் டைஜஷன் ப்ராப்ளம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால எவ்வளவு முடியுமோ அவ்வளோ சூவ் பண்ணி பொறுமையா நீங்க சாப்பிட்டாலே போதுமானது. அண்ட் தென் இந்த ட்ரிங்க் சொன்னேன் இல்லையா, அந்த வாட்டரும் வந்து நீங்க எடுத்துக்கோங்க. அந்த வாட்டர் மட்டுமே குடிங்க. ஸோ கண்டிப்பா வந்து அந்த நெஞ்செரிச்சல் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகுறது முன்னாடிக்கு கண்ட்ரோல் ஆகுறது நல்ல விசிபிளான ரிசல்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ பூரியும் ரெடி ஆயிடுச்சு. பூரி ரெடி ஆனோடனே ஃபர்ஸ்ட் அந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு திருப்பி கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆயிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து எப்போ கொஞ்ச நேரம் என்னோட ரிலாக்ஸ் டைமை பொறுத்து தான் வந்து நான் லஞ்சே ஸ்டார்ட் பண்ண போவேன். ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போதுமே எனக்கு ஒரு ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ணணும்னு நினைப்பேன். ஸோ தட் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் இல்லைனாலும் ஒரு 2 weeks ஒன்ஸ் ஆகுது ஒரு ப்ராப்பர் ஹேர் கேர் ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ணுவேன். அண்ட் எஸ்பெஷலி இந்த ப்ரெக்னென்சி டைம் வந்து கண்டிப்பாக நம்ம ஹேர் கேர் ஸ்கின் கேர்லாம் வந்து ஒரு பேசிக் கேர்ஸ் அது வந்து கண்டிப்பாக நம்ம பண்ணணும். ஏன்னா இந்த டைம்ல நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் இருக்கும், இல்லாட்டினாக்க வந்து ஸ்கின் டேமேஜ் ஆகும். ஸோ அந்த மாதிரி டைமாக வந்து இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் இன்னுமே வந்து எஃபோர்ட் எடுக்கணும் நார்மல் டேஸை விட. இன்னைக்கு வந்து ஒரு போஸ்ட் ஹேர் கேர் ரொட்டீன் தான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி வந்து இன்னைக்கு ஒரு DIY ஃபேஷியலும் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. இந்த ஒரு ஃபேஷியல் பாத்தீங்கன்னாக்கா ஒரு க்ளோயிங் ஃபேஷியல் தான், ஒரு பப்பாயா பேஸ்ட் ஒரு ஃபேஷியல் தான் வந்து பண்ண போறேன். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ் ஸ்க்ரப் வந்து பண்ணிக்கிட்டேன். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பேக்கடா தான் இருக்கும். பட் DIY ஃபேஷியல் க்ளோயிங் ஃபேஷியல் வந்து நான் இப்ப வீட்லயே வந்து DIY பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த ஃபேஷியல் பண்ண போறேன். இந்த ஃபேஷியல் ட்ரை ஆகுறதுக்குள்ள ஃபிஷ் ஃப்ரை வந்து பண்ணலான்ட்டு தான் வந்திருக்கேன். ஸோ இந்த ஃபிஷ் ஃப்ரை பார்த்தீங்கன்னா முந்தின நாளே நான் வந்து மேரினேட் பண்ணி வச்சிருவேன். ஏன்னா அப்போ தான் அந்த மசாலாஸ் எல்லாமே ஃபிஷ்ஷோட வந்து கம்பைண்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வறுத்து எடுக்கும்போது தேங்காய் எண்ணெயில் வறுத்து எடுக்கும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ரெசிபி வேணும்னாக்கா நான் ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஷார்ட்ஸில் வந்து நீங்கள் பார்க்கலாம்.
கைஸ், என்னோட மோஸ்ட் ஃபேவரட்டான போஸ்ட் ஹேர் கேர் ரொட்டீன் தான் இப்போ பார்க்க போறீங்க. அண்ட் இந்த ஹேர் கேர் ரொட்டீன் ஜஸ்ட் 3 ஸ்டெப்ஸ்ல வந்து உங்களோட ஹேர் ரொம்பவே ஹெல்த்தியாகவும் அண்ட் பார்க்கறதுக்கு ரொம்பவே ஸ்மூத்தாகவும் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு க்ரோத் ஆயில் வந்து எடுத்திருக்கு. ஸோ உங்களோட ஹேர் க்ரோத்துக்கு என்ன மாதிரி தேவையோ, உங்களோட ஹேர் கண்டிஷனுக்கு வந்து என்ன தேவையோ, நீங்க அந்த மாதிரி ஒரு க்ரோத் ஆயில் வந்து நீங்க கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணலாம். எஸ்பெஷலி நீங்க 25 above இருந்தீங்கன்னாக்கா ஒரு க்ரோத் ஆயில் வந்து நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணணும். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து லீவ் இன் கண்டிஷனர் யூஸ் பண்றேன். இது என்னோட முடிக்கு வந்து ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தா கொடுக்குது. ஸோ த்ரூ அவுட் த வீக் வந்து நான் இன்னைக்கு என்ன பண்றேனோ இது அப்படியே எனக்கு 1 வீக்கு வந்து ரொம்பவே சூப்பரா வந்து இருக்கும். ஏன்னா ஸ்மூத்தாவும் அட் த சேம் டைம் நான் ரொம்ப ஸ்ட்ரைட்னிங் பண்ண மாட்டேன் வீட்டில் இருக்கும்போது. ஸோ வெளியே போறோம் அப்படின்னாக்கா கண்டிப்பா வந்து ஒரு மைல்டான ஸ்ட்ரைட்னிங்காக பண்ணிட்டு தான் போவேன். ஸோ ஃபைனலா நம்ம ஒரு சிரம் போட்டு இந்த ஹேர் கேர் ரொட்டீன் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். அண்ட் உங்களுக்கு முன்னாடி அதாவது ப்ரீ ஹேர் வாஷ் ரொட்டீன் வந்து வேணும் அப்படின்னாக்கா நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹேர் பேக் பண்ணுறது, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேருந்தே வந்து நீங்கள் ஒரு ஹேர் ஆயிலேருந்து ஹேர் வாஷ் வரைக்கும் என்ன மாதிரி ஷாம்பூஸ்லாம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ மறக்காமல் அதை செக் பண்ணி பாருங்க. அண்ட் அதே போல் ஒரு சிம்பிள் ஸ்கின் கேரும் வந்து நம்ம பண்ணணும். ஸோ லிப் பாம், மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்கிரீன் இது மட்டுமே வந்து நீங்கள் ஒரு ரொட்டீனாக ஃபாலோ பண்ணும்போது அட்லீஸ்ட் அதுக்கான ரிசல்ட் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ பிரெக்னன்சி டைம் தானேன்ட்டு விடாம ஸ்கின் கேர், ஹேர் கேர் மஸ்ட். ஆஃப்டர் என்னோட ஸ்கின் கேர், ஹேர் கேர் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு என்னோட லஞ்ச் வந்து நான் பொறுமையாக சாப்பிட்டு அதுக்கப்புறமா என்னோட ஒர்க் வந்து கண்டிப்பாக பார்ப்பேன். என்ன மாதிரி ஒர்க்லாம் இருக்குது, அதுக்கப்புறம் என்னென்னலாம் அப்கமிங்கில் வரப்போகுது, இது எல்லாமே வந்து நோட் டவுன் பண்ணிட்டு ஒரு சின்ன ஒரு நேப் எடுப்பேன். ஸோ இந்த நேப் வந்து எனக்கு கண்டிப்பாக தேவை. ஒரு 1/2 hour to 1 hour வரைக்குமே எடுப்பேன். ஸோ ஈவினிங் வந்து இன்னைக்கு சாட்டர்டே அப்படிங்கிறதுனால ரொம்ப நாளாக வந்து ஜோச்சுவும் வந்து பானிபூரி கேட்டுகிட்டே இருந்தா. பட் வீக் டேஸில் என்னால் கண்டிப்பாகவே முடியாது. ஏன்னா மார்னிங் வந்து சீக்கிரமா எந்திரிக்கிறதுனால எனக்கு ரொம்பவே அன்னைக்கு நாள் ஃபுல்லா டயர்டாவே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஓகே சாட்டர்டே பண்ணலான்ட்டு தான் வெயிட் பண்ணேன். ஸோ சாட்டர்டே வந்து ஒரு ஸ்பெஷலா ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஓகே நமக்கு சும்மாவே பானிபூரி பிடிக்கும். ஸோ இங்க வந்து அவ்வளவா நமக்கு கிடைக்காது நைரோபிலலாம். ஸோ வீட்லயே வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்றது தான். ஸோ வீட்லயே அதே மாதிரி பிரெக்னன்சி டைம்ல முடிஞ்ச வரைக்கும் நீங்க எதுவாக இருந்தாலும் ஹோம் ஃபுட்டாகவே சாப்பிட்றது கொஞ்சம் நல்லது. ஸோ ஆஃப்டர் த ஈவினிங் வந்து ஆஸ் யூஷுவல் நெக்ஸ்ட் டேக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கட் பண்ணி ப்ரிப்பேர் வந்து பண்ணி வச்சிருவேன். ஏன்னா அப்போதான் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து எனக்கு எந்திரிச்சோடனே வந்து கட் பண்ணுறதுக்கெல்லாம் எனக்கு டைமே இருக்காது. ஸோ எந்திரிச்சோடனே என்னோட குக்கிங், பேக்கிங் இது மட்டும்தான் வந்து எனக்கு டைம் இருக்கிறதுனால நைட்டே நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு தான் படுக்கவே போவேன். எஸ் ஃபைனலி எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு டின்னர் டைம். ஸோ டின்னர் வந்து யூஸ்வலாக சப்பாத்தி, இட்லி இல்லாட்டினா தோசை தான் இருக்கும். மேக்ஸிமம் தோசை தான் இருக்கும். ஸோ இன்றைக்கும் தோசை தான். ஸோ தோசை ஊற்றும் போதே நான் வந்து ஒரு முட்டை தோசையும் ஊற்றிக்குவேன். ஏன்னா வந்து பச்சையாக வந்து நம்ம சாப்பிடும்போது அதாவது ஆஃப் பாயில் இந்த மாதிரிலாம் நம்ம எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி முட்டை தோசை வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஒரு நாளைக்கு 1 to 2 முட்டையாவது வந்து நம்ம எடுத்துக்கிறது நல்லது, எஸ்பெஷலி இன்னும் ப்ரெக்னன்சி டைமில். ஸோ நல்ல ஒரு ப்ரோட்டீன் அப்படிங்கிறதுனால மார்னிங்கே எடுத்துக்கலாம். பட் வந்து தோசை ஊற்றும் போது உங்களுக்கு பிடிச்சிச்சுனாக்கா ஒரு முட்டை தோசை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அண்ட் அதில் கொஞ்சம் வந்து பெப்பரும் சால்ட்டும் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து எடுத்துக்கோங்க. சால்ட் இல்லை, பெப்பர் வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து எக்கு நம்ம எடுக்கும் போது கொஞ்சம் பெப்பர் ஜாஸ்தி எடுத்தோம் அப்படின்னாக்கா நமக்கு கொஞ்சம் கோல்டெல்லாம் பிடிக்காம இருக்கும். ஸோ இந்த டைம்ல எந்த அளவுக்கு உங்களை நல்லா பேம்பர் பண்ணிக்க முடியுமோ, எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து கோல்டெல்லாம் பிடிக்காம நல்லா சாப்பிட்டு நல்லா ஹாப்பியா இருக்க முடியுமோ அந்த மாதிரி ஹாப்பியா இருங்க. ஹோப்ஃபுல்லி இந்த ஒரு வீடியோல வந்து உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் கிடைச்சிருக்கும். அண்ட் என்னோட ரொட்டீன் எப்படி இருக்குது அண்ட் இந்த மூலியமா வந்து உங்களோட ரொட்டீன் எப்படி மாத்திக்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்துருப்பீங்க. அண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.